காகித சட்டை செய்வோமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பேப்பர்ல அழகான சட்டை செய்யலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவ காகிதம். ஒரு பக்கம் சிவப்பு நிறமாகவும் இன்னொரு பக்கம் வெள்ளை நிறமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரமான நீல வண்ண காகிதம், சட்டை பட்டன், கத்தரிக்கோல் மற்றும் பசை. சிவப்பு மற்றும் நீல நிற காகிதத்தை வச்சு அழகான சட்டை செய்ய போறோம். சிவப்பு நிற செவ்வக வடிவ காகிதத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த காகிதத்தை படத்துல நீங்க பார்க்குற மாதிரி இடது பக்கமா 1 சென்டிமீட்டர் அளவு மட்டும் விட்டுட்டு அழுத்தி மடிச்சுட்டு அப்புறம் அதை திறந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை இது மாதிரி பாதியா அழுத்தி மடிச்சுட்டு திறந்து விட்டுக்கணும். இப்போ 1 சென்டிமீட்டர் அளவு விட்டு மடிச்சோம் இல்லையா, அந்த பகுதியை இந்த படத்துல பார்க்குற மாதிரி மடிச்சுக்கணும். இப்ப மடிச்ச பகுதியில இது மாதிரி மேலையும் கீழையும் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கத்தரிக்கோலால வெட்டி விடணும். வெட்டின பகுதியை இந்த மாதிரி சட்டையோட காலர் மடிப்பு போல மடிக்கணும். சட்டை ரெடி. இதுக்கு டை வச்சா நல்லா இருக்கும்ல? டை செய்யலாமா? இப்போ டை செய்ய நீல வண்ண காகிதத்தை எடுத்துக்கணும். இந்த பேப்பர்ல மூளை விட்ட பகுதியில மடிப்பு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு திரும்ப திறந்து அதோட ஓரத்தை படத்துல பார்க்குற மாதிரி மூளை விட்ட மடிப்புக்கு ஒட்டின மாதிரி மடிக்கணும். இப்ப மேல் பக்கமா திருப்பி அதனுடைய ஒரு முனைய படத்துல பார்க்குற மாதிரி முக்கோண வடிவத்துல 2 முறை மடிக்கணும். திரும்ப உள்பக்கமா திருப்பி மடிச்ச பகுதிகளை திரும்ப ஒரு முறை மையக்கோட்டை ஒட்டின மாதிரி மடிச்சு விட்டோம்னா நமக்கு அழகான டை கிடைக்கும். இப்போ சிவப்பு கலர் சட்டையை எடுத்து அதோட 2 காலர்லையும் காலர் பகுதிக்கு நடுவுலையும் பசைய நாம தடவிக்கணும். இப்போ டையை எடுத்து காலருக்கு நடுவுல ஒட்டுங்க. அப்புறம் 2 பட்டனையும் காலர் பகுதியில ஒட்டுங்க. நமக்கு அழகான டை வச்ச சட்டை கிடைச்சிருச்சு. என்ன குட்டீஸ், அழகான சட்டை செய்ய ரெடியா? இதே மாதிரி பல வண்ண காகிதங்களை வச்சு நம்ம சட்டை செய்யலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.